எங்களுக்கு மடியிலே கனமில்லை, வழியிலே பயம் இல்லை. உங்களுக்கு பயம் வந்து விட்டது, ஈடி பார்த்து பயம் வந்துட்டது, வருமான வரித்துறையை பார்த்து பயம் வந்துட்டது. சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள்லாம் முகம் தொங்கி போய் இருக்கிறது. யாருக்கு எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வருமோ என்று அஞ்சு அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கின்ற காட்சியை சட்டமன்றத்தில் நாங்கள் பார்த்தோம். ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஈடி பார்த்தோ வருமான வரி பார்த்தோ பயப்படல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உட்பட அத்தனை பேருமே கடந்த 4 ஆண்டுல கொள்ளையடித்த பணத்தை, ஊழல் செய்த பணத்தை மறைத்த காரணத்தினாலே இன்றைக்கு ஈடியும் வருமான வரித்துறையும் விரட்டி விரட்டி உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் பயத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் இன்றைக்கு மிரட்டப்படவில்லை. மகிழ்ச்சியோடு தான் நாங்கள் கூட்டணி அமைத்தோம். அது மட்டுமல்ல, 2 ஆண்டுக்கு முன்பு திரு ஸ்டாலின் அமைச்சரவையில் இடம்பெற்ற அப்போது நிதி அமைச்சராக இருந்த திரு பழனிவேல் ராஜன் அவர்கள் ஒரு கருத்தை ஆடியோ மூலமாக தெரிவித்தார். அது வலைதளங்களில் எல்லாம் வேகமாக பரவியது. அப்பொழுது அவர் குறிப்பிட்டது, திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் சுமார் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறிக் கொண்டிருக்காங்க என்ற செய்தியை வெளியிட்டார். இதுவரைக்கும் முதலமைச்சரிடத்திலிருந்து பதில் வரல. ஊழல் செய்த பணத்தை என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டிருக்கின்ற கட்சி தான் திமுக கட்சி. ஆகவேதான் ஈடியும் வருமானத்துறையும் கண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அமைச்சர்கள். அதோட இன்னைக்கு 2 அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள். ஒருவர் ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்கின் மூலமாக, நீதிமன்றத்தின் மூலமாக எச்சரிக்கை விடுத்ததின் காரணமாக ஒருத்தர் ராஜினாமா செய்திருக்கின்றார். மற்றொருவர் பெண்களை கொச்சைப்படுத்திய காரணத்தினாலும் சைவ வைணவ அவருடைய மனதை புண்படுத்துகின்ற விதமாக பேசிய காரணத்தினால் இன்றைய தினம் 2 அமைச்சர்கள் இன்றைக்கு அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். மக்கள் எல்லாம், தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் விவரமானவர்கள், அறிவுபூர்வமானவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள், உங்களுடைய செயல்பாட்டை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, இன்னொன்றையும் சொல்லுகிறார். இன்றைய தினம் பத்திரிகை சுதந்திரம் பாரதிய ஜனதா ஆட்சியிலே பறி போய்விட்டது என்று பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி இவரு பேசுறார். வெக்கக்கேடானது.